அதிமுக முக்கிய தலைவர்கள் வந்து கட்சி விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் திமுகவில் வந்து சேர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவில் இணைப்பு வந்து ஒரு தகவல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பிடிப்பு அதை அறிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் உங்கள் மூலமாக நாட்டுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் எப்பொழுது வந்தாலும் அதுக்கு உரிய மரியாதை அளிக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற காரணத்தினால்தான் எல்லா கட்சியிலிருந்தும் வருபவர்கள் அதிக எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக தளபதி மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாக. புதுசா ஏதாவது சொல்லுங்களா? அண்ணா ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஆட்சி, கலைஞர் ஆட்சியில் இருந்து இன்றைக்கு தளபதி ஆட்சி வரையிலும் ஒரு தாயின் கருவில் இருந்து கல்லறை வரையிலும் திட்டங்கள் தீட்டி உள்ளது திராவிட மாடல் ஆட்சி தான். இப்போதெல்லாம் புதுசா சொல்லலாம், ஆனா நம்ம செய்துனே இருக்கிறோம். அது பலனுள்ள விஷயங்களாக அந்த திட்டங்களை தொலைநோக்கு சிந்தனையோடு தான் எடுத்துன்னு போறோம். குறிப்பா இன்றைக்கு பெண்கள் கல்வியில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த உழைப்பு தான் இன்றைக்கு தளபதி இன்றைக்கு முன்னெடுத்து இருக்கிறார். அதனால்தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால இந்தியாவில் பெண்கள் உயர்கல்வி படிக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில்தான் அதிக அளவில் உள்ளது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுகிறது. பெண்கள் பார்த்தீங்கன்னா +2 படித்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 40% தமிழ்நாட்டில் தான் +2 படிக்கிற பெண்கள் பிள்ளைகள். அப்போ கல்லூரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. தமிழ்நாடு முழுவத பெரிய பெரிய மாநிலம் என்று சொல்ற அளவுக்கே இருக்கிறது. 22% மேல இன்னும் உயரல. இதுதான் உண்மையான திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற சான்று. மத்திய மோடி அரசு பாத்தீங்கன்னா விவசாயி நல்லது பண்றதுன்னு தொடர்ந்து தெரிவிக்கிறாரு. ஆனா நெல் கொள்முதல் பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பத அளவு தொடர்ந்து அதிகப்படுத்த மாட்டாங்க. விவசாய சங்கத்தில் தொடர்ந்து போராட்டம் மத்திய அரசு கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறவர் யார், உண்மையிலே விவசாயிகளுடைய உற்ற தோழனாக இருப்பவர் யார் என்று கடந்த காலத்தில் தெரியும். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். ஆனால் மோடி அரசாங்கம் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வளர்ச்சியை நசுக்கினார்கள் என்பது நாடறிந்த விஷயம். அந்த அடிப்படையில் தான் வேளாண் சட்டத்தின் மூலமாக தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு துணை போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பது தெரியும். இன்றைக்கு கூட அந்த ஈரப்பதத்தை கூட மனசாட்சியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், மனித நேயத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். அதனால்தான் விவசாயிகளுடைய நெல்லை நேரடி கொள்முதல் மூலமாக நல்ல விலை இன்றைக்கு கொடுத்து விவசாயிகளுக்கு பாதுகாவலனாக, விவசாயிகளின் உற்ற தோழனாக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது விவசாயிகள் அறிவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.